ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன ஃபிஷ்ஷஸ் வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன காம்போ அதை பார்த்தோன்னா அப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 310 ரூபா காம்போங்க. ஸோ இந்த 310 ரூபா காம்போவில் என்ன வந்துடும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எஸ்டி கொரியர் டிஸ்பேச் பண்ணுவோம். எஸ்டி கொரியர் வீட்டு பாத்தில் இருந்தால் மட்டும் ஆர்டர் போடுங்க. ஹோம் டெலிவரி இப்போதைக்கு நீங்கள் போய் வீட்டு பாத்தில் போய் வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் ஆர்டர் போடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 310 ரூபா காம்போவில் என்ன வந்துடும் சொல்லிடுறேன். ஸோ இந்த 310 ரூபா காம்போவில் சில்லி மொசிக் ஹை குவாலிட்டி, செம்ம குவாலிட்டியாக இருக்கும். சில்லி மொசிக்கு நிறைய தம்போ தான், பட் சில்லி மொசிக்கு ஹை குவாலிட்டி. அந்த கப்பி ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பேர் வரும், ஜெர்மன் ரெட் ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்போயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸ் நல்லா இருக்கிறது முடிஞ்சால் கொடுப்பேன், இயர்ஸ் நல்லா இருக்கிறது முடிஞ்சால் இல்லை. ஸோ அதனால் இருந்தால் அது ஏதாவது உள்ள இது இருந்தால் கொடுக்க போகிறேன், அப்படி இல்லாட்டி மீடியம் ரேஞ்ச் தம்போயர் வரும். ஸோ அதுக்கப்புறம் கோப்ரா கப்பி ஒரு பேர் வரும். ஸோ கோப்ரா கப்பி ஒரு பேர் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஒயிட் டெக்ஸிரோ ஒரு பேர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேல்டேல் ஜீப்ரா. ஸோ ஒரு பேர் இது கொடுக்க பார்க்குறேன், ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் சொல்லிடுங்க. வேல்டேஜ் ஜீப்ரா ப்ளூ கலர் முடிஞ்ச அளவுக்கு வரும். மெஜாரிட்டி நீங்கள் ப்ளூ கலரை மைண்டில் ஏற்றிக்கோங்க, ப்ளூ கலர் தான் வரும். முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் யாருக்காவது கொடுக்க பார்க்குறேன். ஏன்னா க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கே என்னால் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலமையில தான் இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் 4 பேர் வாங்குறவங்க எல்லாமே டார்க் க்ரீனாக அனுப்பிச்சி விடுங்கன்பாங்க. எங்களுக்குலாம் அப்படி சொல்லவே முடியாதுங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி எங்களுக்கு க்ரீன் கொடுக்க முடியுமான்னு தெரியல. ப்ளூ கண்டிப்பாக கொடுக்குறேன். ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறையா பசங்க இப்போ ப்ளூ தான் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ப்ளூ மெஜாரிட்டியாக வரும். ப்ளூ வந்து மைண்டில் ஏற்றிக்கோங்க. முடிஞ்சளவு க்ரீன் யாருக்காவது கொடுக்க பார்க்குறேன், பட் க்ரீன் தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்க பார்க்காதீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பீட்டாஸ் இந்த காம்போவில் வந்து கொடுக்குறேன். பட் என்னன்னா இந்த பீட்டா ப்ரோ எனக்கு பீட்டா வேணாம் ப்ரோ, ஸோ எனக்கு அப்பயே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க. இந்த காம்போவில் பீட்டா வேணும்னா வாங்க, அப்படி இல்லாட்டி பீட்டா நாங்கள் கொடுக்க முடியாது, ஓகேங்களா. பீட்டாக்கு பதில் வேறு ஏதாவது ஃபிஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நான் இந்த பீட்டா வந்து சும்மா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஏன் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட பசங்க நிறைய உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து என்னை நம்பி தான் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணுறானுங்க. எல்லாருமே நம்மளை நம்பி தான் இருக்காங்க. ஸோ நான் பேக் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க, பீட்டா இல்லைடா எனக்கு வேணாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்தை ஸ்டாக் நின்றுச்சுன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டே ரொம்ப அதிகமாக. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே அந்த காம்போவில் கொடுத்தா நம்ம நிறைய வச்சுட்டு இருக்கிறதுக்கு சரி ஓகே நம்ம அவங்களுக்கும் ஒரு வாங்கின மாதிரி, அவங்கள்ட்ட இருந்து பசங்கள்ட்ட இருந்து வாங்கின மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்ம ரீசேல் பண்ண மாதிரி இருக்கும். நான் யூஸ்வலாக பேர் 45 ரூபா 60 ரூபா நீமோ கேண்டி இவ்வளோ தான் செல் பண்ணிருக்கேன். 65 ரூபா நீமோ கேண்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2 விலையில மட்டும்தான் ஃபிஷ் கொடுத்துட்ருக்கேன். ரொம்பலாம் ஹியூஜ் அமௌண்ட் இல்லை. பட் நான் இது எதுக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க, பல்க்கு டம்ப் பண்ணும்போது என்னென்னா ஃபிஷஸ் ஒன்று இந்த சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கும், டம்ப் பண்ணிக்கும். அதனால தான் ட்ராவலிங் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த பிஞ்சு வரது அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னு போட்டு டம்ப் பண்ணி நம்ம அமுச்சு விட்றும் போது, ஓகேங்களா. ஸோ அதனால தான் இன்றைக்கும் பீட்டாஸ் வந்து எப்பவுமே ரெகுலர் ஸ்டாக் எடுத்துகிட்டு ஒரு 200 பக்கம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது காரணம் என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பசங்க நம்மளை நம்பி தான் ப்ரீட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் இந்த காம்போவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த காம்போவில் என்னென்ன வரும்னு சொல்லிடுறேன். 5 வெரைட்டி கப்பி ப்ளஸ் ஒரு பேர் பீட்டா. ஸோ அதுக்கப்புறம் எதுன்னு சொல்ல முடியாது, நீமா கேண்டி கூட எல்லாத்துக்குமே போட பார்க்குறேன். ஏன்னா அந்தளவுக்கு நிறையா இருக்குது. நீமா கேண்டினா ரொம்ப உடனே நீமா கேலக்ஸி எதிர்பார்க்காதீங்க. இந்த ஸ்பாட்டட் டாட்டாக இருக்கும், ஒயிட் அந்த ஸ்பாட்டட் இருக்கும். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் போட போகிறேன். அப்புறம் வேல்டேஜ் ஜீப்ரா. ஸோ இந்த காம்போ கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். அதே மாதிரி இந்த ரொம்ப அதாவது சில பேர் இருப்பீங்க ரொம்ப ஹை குவாலிட்டியாக ப்ரோ எனக்குலாம் வந்து நல்லா ஹை குவாலிட்டி மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி இருக்கீங்க, இந்த மாதிரி காம்போவில் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஏதாவது சண்டே சேல் மண்டேல அது மாதிரி வீடியோ போடுவோம். நாங்கள் அப்போ பார்த்து சூஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வெரைட்டியில் எனக்கு இத்தனை பேர் கொடுங்க, அதனை மாதிரி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ என்ன அந்த ஹை குவாலிட்டி சில்லி மொசிக்கு செம்ம குவாலிட்டி. கண்டிப்பாக உங்களுக்கு தனியாக வாங்கினா 85 ரூபா ஒரு பேர், பட் கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு அந்த யூஸ்வலாக அந்த தம்போயர்ஸ் நிறையா இருக்கும். பட் என்னென்னா முன்ன மாதிரி நம்மளால் அந்த அளவுக்கு ஒரு இது இல்லை. பட் அதே மாதிரி வேணுங்கிறீங்க ஆர்டர் போடுங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 310 ப்ளஸ் வந்து 400. அதே நீங்கள் பெங்களூராக இருந்தால் 120 ஆகும். 310 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120, 430 ஆகும், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கோட சார்ஜு, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன ஃபிஷஸ் வந்து இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வளர்த்தேன். அதுக்கப்புறம் சன்ரைஸ் மலை அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் நான் வீடியோ போடல. ஸோ நான் பர்சனலாக வளர்த்துற ஃபிஷ்ஷு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ்ஷு. எப்பயுமே நான் கஷ்டப்பட்டு இன்றைக்கி நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப கேரிங் பண்ணிக்காதீங்க மீனை. ரொம்ப கேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மீன் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா உங்களை அறியாமல் ஃபிஷ் ஃபுட்டு நிறையா போடுவீங்க. நான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேரிங்கும் பண்ணலைங்க. எந்த அளவுக்கு ஃபிஷ்ஷஸ் க்ரோத்து, பிளான்ட்ஸ் க்ரோத்து பாருங்கள். ஸோ பிளான்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கப்பீராஸ் கொஞ்சம் தான் போட்டேன், பட் இப்போ பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்திருக்கு. பட் என்கிட்ட கப்பீராஸ் சேல் பண்ணலைங்க. இது வந்து நான் ஆசைக்கோசம் நான் வளர்த்துற ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், ஓகேங்களா. இதில் வந்து நான் எடுக்க கூட மாட்டேன். யார் வந்து கேட்டாலும் இதுலேருந்து ஒரு லீஃப் கூட எடுக்க மாட்டேன். இது நீங்கள் எப்படி வளர்த்தணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி நான் வளர்த்துற இடம் செம்ம குவாலிட்டியாக ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி எல்லாத்து வீட்லேயும் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கண்டிப்பாக ஃபிஷ் வந்து சூப்பராக வளரும், ஓகேங்களா. ஸோ இது அண்டர் கிரவுண்ட் சாப்பிட்டோன்னா போட்டு காமிக்கிற மாதிரி
ஸோ எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுல, அதே மாதிரி இந்த ஷர்ட் பாருங்கள் செமையாக இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய பர்சனல் கலெக்ஷனு, ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்குள்ள ஆஃப் பிளாக் அப்படி இருக்குது. ஸோ இதெல்லாமே என்னோடய பர்சனல் கலெக்ஷன் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பிளாக், ஃபுல் பிளாக் சும்மா ஒரு பேரண்ட் மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். குட்டி நிறையா வச்சுருக்கோம். ரொம்ப கேரிங் பண்ணிக்காதீங்க. ரொம்ப கேரிங் பண்ணிட்டாவே ஃபிஷ்ஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்து தான். எப்பவுமே ஓவர் கேரிங் பண்ணாதீங்க ஃபிஷ்ஷுக்கு. ரொம்ப அதோட போக்கில் விட்டுருங்க. குட்டி பாருங்கள், நம்மளோட அந்த இது குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் வளர்த்துன அந்த இந்த கப்பி குட்டி போட, அந்த கப்பிங்க ஷார்ட்டில் நிறைய குட்டி போடுது. குட்டி ஒரு இது நான் கண்டுக்காம விட்டு குட்டியே நல்லா பெருசாகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வேணுங்கிறீங்க சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கிறேன். இந்த கடைசியாக காமிச்ச இது வந்து சேல் பர்பஸில் என்கிட்ட இருக்கிற ஜஸ்ட் அப்டேட் பண்ணேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.